உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? சரியா முதல்ல கைது நடவடிக்கை? முதல்ல அவர் பேசுனது சரியா இல்லையான்னு பார்க்கணும். ஆபாசத்தின் உச்சம், அதாவது உதயநிதி பேசினது வந்து ஆபாசத்தின் உச்சம். அந்த வார்த்தையை நம்ம இப்போ இங்கே கூட பயன்படுத்த முடியாது, அந்த மாதிரியான ஒரு வார்த்தை. எங்க தண்ணி வருதோ இல்லை அக்கா தண்ணி வரணும். வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, கைது பண்ணியிருக்கிறாங்க. 12 மணி வரைக்கும் கைது பண்ணக்கூடாதுன்னு அதே மாரி கைது பண்ணியிருக்காங்க. அநேகமாக அவருக்கு பேசிட்டு இருக்கிற ஜாமீன் கிடைச்சிடும். ஏன்னா அவதூறு வழக்குக்கு கைதுங்கிறது இல்லை, அதை தாண்டி அவதூறை தாண்டி ஒரு 8 வழக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே கூட்டத்திலையும் பெண்கள் இருந்திருப்பாங்க, அவங்க கட்சி நிர்வாகிகளும் பெண்கள் இருப்பாங்க, அவங்களும் முகம் சுழிச்சிருப்பாங்கல்ல. அப்போ நீங்கள் பொது வெளியில் ஒரு பெண்களை நீங்கள் எப்படி, உங்கள் மனதில் எப்படி ஒரு வக்கரமான ஒரு எண்ணம் இருக்குது? உதயநிதி பேசின பேச்சை எவ்வளோ கீழ்த்தரமாக பேசியிருக்காரு, தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறாருங்கிற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இவர் பேசினது அமைங்கிருச்சு, உதயநிதி கைது தூக்கிருச்சு. போட்ட கேட்குற த்ரிஷாவை பற்றி அவதூறாக பேசுறதுனால தான் கைது அப்படிங்கிற, நான் யார் பேரையுமே குறிப்பிடவில்லை, எனக்கு அதற்கு சம்பந்தம் இல்லை, பொய் வழக்க போடுறாங்க அப்படின்னு கேட்குறாரு. எங்க அதை அந்த வீடியோ பார்த்தாலே பச்சை பிள்ளை கூட தெரியும் நீ யாரை சொல்கிறீங்க. கீழே இருந்து ஒரு கமெண்ட் இப்போ பாஸ் பண்ணுறாரு, நீங்கள் அதுக்கு திருப்பி கவுண்டர் கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது இதெல்லாம் மூடி மலைக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருந்தாரு, எங்களை நாளைக்கு சட்டமன்றத்தில் நுழைய விடாமல் எங்கள் எதிர்க்கட்சி தலைவரை உதயநிதி அவர்களை சட்டமன்றத்தில் நுழைய விட பயப்படுறாரு முதல்வர், அதனால தான் இந்த கைது நடவடிக்கைன்னு சொல்கிறாரு. ஏங்க இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ணுற அன்றைக்கி விவாதம் இருக்காது, அதுக்கு பிறகு தான் விவாதம் நடக்கும், துறை ரீதியான விவாதம் நடக்கும். அப்போ எதுக்கு உங்களை முழக்க போகிறாங்க? இந்த கைது நடவடிக்கைன்றே தேவையா? வழக்கு போடலாம், அதை வந்து ஏன்னா எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி பதவியில் இருக்க மேலே வழக்கு போகிறவங்க ஒரு விதம், ஆனால் இந்த மாதிரி சிம்பத்தி கிரியேட். அதாவதுங்க, இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு அவங்க ஒன்றும் ஏற்றுக்கல, அதனால் அவங்களுடைய விமர்சனங்கிறது எல்லை மீறி போகுது. எல்லா ஆட்சியிலுமே அந்த விமர்சனம் போச்சா இல்லை இந்த ஆட்சியில் மட்டும்தான் போகுது? நான் பேசினதை வெட்டி ஒட்டி சோஷியல் மீடியாவில் பரப்புகிறாங்க, நான் பேசின என்னவோ அதை போட்டால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் நிறுவீங்க, நீங்கள் ஆதாரப்பூர்வமாக போடுங்க. ஏன் நைட்டு இருந்து எதுக்கு பண்ணாமல் இருக்கிறீங்க? பிடிக்கிறதுக்கு முன்னாடியே பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணால் எப்படி? வழக்கு போடலாங்க, வழக்கு அதை நீங்கள் சட்ட ரீதியாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். அதான் இல்லையே, விஜய்ங்கிற அரசியல் போது பாருங்க. இப்போ எல்லா இடத்துலையும் உதயநிதி வர்சஸ் விஜய் தான் அப்படி போயிடுச்சு இல்லை, அதை அவங்க செட் பண்ணுறாங்க. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் களத்தில் இறங்கிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? சரியா முதல்ல கைது நடவடிக்கை? முதல்ல அவர் பேசுனது சரியா இல்லையான்னு பார்க்கணும். ஆபாசத்தின் உச்சம், அதாவது உதயநிதி பேசினது வந்து ஆபாசத்தின் உச்சம். ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் பேசுறதுக்கு தயங்கக்கூடிய ஒரு பேச்சை ஒரு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பொது மேடையில் பேசுகிறார். அந்த வார்த்தையை நம்ம இப்போ இங்கே கூட பயன்படுத்த முடியாது, அந்த மாதிரியான ஒரு வார்த்தை. அப்போ அவர் ஆழ்மனத்தில் இருக்க போய் தான் அந்த மாதிரியான ஒரு வார்த்தை வருது. அந்த கூட்டத்திலையும் பெண்கள் வந்திருப்பாங்கல்ல, அதே கூட்டத்திலையும் பெண்கள் இருந்திருப்பாங்க, அவங்க கட்சி நிர்வாகிகளும் பெண்கள் இருப்பாங்க, அவங்களும் முகம் சுழிச்சிருப்பாங்கல்ல. அப்போ நீங்கள் பொது வெளியில் ஒரு பெண்களை நீங்கள் எப்படி, உங்கள் மனதில் எப்படி ஒரு வக்கரமான ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கிறது அவர் பேசினது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இதே மாதிரி தான் வந்து நயன்தாராவை பற்றி அன்றைக்கி ராதாரவி திமுகவில் இருந்தார். ஒரு சினிமா நிகழ்ச்சியில் பேசுறதுனால அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். மன்னிப்பும் கேட்டார், கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாஜக போயிட்டார் அவர். அப்போ இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு வார்த்தை பேச்சு. ஏற்கனவே இங்கே திமுகவில் வந்து வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம் போன்றவர்கள்லாம் இப்போ இந்த காலத்துக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் பேசுகிறாங்க. அதை விட மோசமான ஒரு பேச்சை இவர் பேசினார்னா பொது வழியிலையும் சமூக வலைதளங்களையும் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படி பேசுவாங்க? அப்போ அது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நீ கைது பண்ணியிருக்கிறாங்க. 12 மணி வரைக்கும் கைது பண்ணக்கூடாதுன்னு அதே மாரி கைது பண்ணியிருக்கிறாங்க. அநேகமாக அவருக்கு பேசிட்டு இருக்கிற ஜாமீன் கிடைச்சிடும். ஏன்னா அவதூறு வழக்குக்கு கைதுங்கிறது இல்லை, அதை தாண்டி அவதூறை தாண்டி ஒரு 8 வழக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் 9 வழக்கு, 9 பிரிவின் கீழே வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதை எதிர்த்து திமுக சார்பில் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. போடி நாயக்கனூர் ஓபிஎஸ் அதுக்குள்ள கைது ஆகிட்டாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணி கைது பண்ணியிருக்காங்க. பல மாவட்டங்களில், புதுக்கோட்டை சுற்றி இருக்க எல்லா இடங்கள்லையும் பண்ணுறாங்க. அது என்னன்னா, இது இந்த விஷயத்தை பார்க்குறோம் பொலிட்டிக்கலாக திமுகவுக்கு இது ஒரு பெரிய கெயின். தாவேக்கா ஏன் இதை இந்த நேரத்தில் இது பண்ணாங்கங்கிறது தெரியல. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அரஸ்ட்டுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போகிறப்ப தமிழ்நாடு அழுதுச்சு. அதுவும் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு ஏ1 அப்படின்னு போனது. கலைஞரை அரெஸ்ட் பண்ணுறப்ப நைட்டில் கைது பண்ணிட்டு போகிறப்ப கொள்றாங்கன்னு கலைஞர் பேசின அந்த வீடியோங்கிறது பயங்கர வைரலாகி அந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுச்சு. அப்போ கைதுங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு சென்டிமெண்ட். இதே கைது நீங்கள் வந்து ஒரு பெரிய ஊழல் வழக்கில் ஒரு 1000 கோடி 2000 கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாரு, இந்த மாதிரியான ஊழலாம் நடந்திருக்கு, அதுக்காக கைது பண்ணால் அது வந்து வேறு மாதிரி மாறும். இப்போ ஒரு அவதூறு வழக்குக்கு கைது
அப்படிங்கிறப்ப பழி வாங்குற நடவடிக்கை, அது சென்டிமெண்ட்டாக அவங்க வந்து திருப்ப பார்ப்பாங்க. இதை என்ன செஞ்சுருக்கலாம் தாவேக்கா அப்படின்னா, சட்ட ரீதியாக ஒரு வழக்கை பதிவு பண்ணிட்டு இந்த விஷயத்த ஒரு வாரம் ஒரு கேம்பெயின் மாதிரி கொண்டு போய் எல்லாத்துலேயும் சேர்த்துருக்கணும். உதயநிதி பேசின பேச்சை எவ்வளோ கீழ்த்தரமாக பேசியிருக்காரு, தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறாருங்கிற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இவர் பேசினது அமைங்கிருச்சு, உதயநிதி கைது தூயிருச்சு. இதுதான் இந்த நரேஷன் தப்பு. இவங்க போட்ட கைதுங்கிறது சட்ட ரீதியாக நடவடிக்கை, அதை விட்டுருங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் லீகல் நோட்டீஸ் கொடுத்து கோர்ட்டுக்கு வர சொல்லி வழக்காக போகாமல் கைது வரைக்கும் போனது என்னென்னா, அவங்க அதை கெயின் எடுத்தாங்க. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு வேறு அரசியல் செய்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லாமல் அவங்க பண்ண எல்லாமே ஃபெயிலியராகவே போயிட்டுருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும், கை கொடுக்கும். ஆனால் தாவேக்கா என்ன பண்ணியிருக்கலாம்னா, வழக்காக போட்டுட்டு கைது செய்யாமல் இந்த விஷயத்தை தாவேக்கா மகளிர் அணி மற்ற நிர்வாகிகளை வச்சு தமிழ்நாடு முழுவதும் ஒரு வாரம் தொடர்ந்து இந்த செய்தியை கொண்டு போய் பாருங்கள் எப்படி பேசியிருக்கிறாருங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போய் கன்வே பண்ணியிருக்கலாம். இப்போ அது இறங்கி போயிட்டு இது ஏறிடுச்சு. இது போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அநேகமாக நீதிமன்றத்துக்கு போய் ஜாமீன் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பொதுவாகவே அரசியல் தலைவர்கள் வந்து சமீப காலமாக மேடைகள் பேசுகிற வார்த்தைங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் அவர் சீமான் பேசுகிறதா இருக்கட்டும், அப்புறம் அண்ணாமலை பத்திரிகையாளரை பார்த்து பேசுகிறதா இருக்கட்டும், இப்போ உதயநிதி அவர்களும் பேசுகிற விஷயங்கிறது அரசியல் தரம் தாழ்ந்து போய்கிட்டு இருக்கோங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. ஆனால் கைது பண்ணி வெளியே கூட்டு வரும்போது அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கும்போது அவர் சொன்ன ஒரு 5 நிமிஷம் கிளிப்பில் அவர் சொல்லியிருந்தார், நான் யார் பேரையாவது குறிப்பிட்டேன், அதாவது ரிப்போர்ட்டை கேட்குற த்ரிஷாவை பற்றி அவதூறாக பேசுறதுனால தான் கைது அப்படிங்கிற, நான் யார் பேரையுமே குறிப்பிடவில்லை, எனக்கு அதற்கு சம்மந்தம் இல்லை, பொய் வழக்க போடுறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதை அந்த வீடியோ பார்த்தாலே பச்சை பிள்ளை கூட தெரியும் நீ யாரை சொல்கிறீங்க. கீழே வந்து ஒரு கமெண்ட் இப்போ பாஸ் பண்ணுறாரு, நீங்கள் அதுக்கு திருப்பி கவுண்டர் கொடுக்குறீங்க. அப்படிங்கும் போது இதெல்லாம் மூடி மலைக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க, இது வரை வந்துருச்சு, வேறு ஏதோ அர்த்தத்தில் பண்ணேன், தப்பாக புரியப்பட்டது, புனையப்பட்டது, எதோ ஒன்று சொல்லிட்டு போங்களேன். நான் பேசவே இல்லைன்னு எப்படி நீங்கள் முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்க முடியும்? அதான் ஊரே பார்த்துருச்சே. கீழேருந்து ஒருத்தர் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாரு, அதுக்கு நீங்கள் கவுண்டர் போடுறீங்க. அப்படிங்கும் போது இதையே மறைக்கணும். நான் வேறு அர்த்தத்தில் பேசுகிறேங்க, தவறாக கன்வே ஆயிடுச்சுங்க, அப்படி புண்பட்டு நான் மன்னிச்சுங்க வார்த்தை சொல்லிட்டு போயிருங்களேன். ஆனால் அவங்க இதை விரும்புகிறாங்க. ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு ஸ்பேஸாக இருக்குது. உதய் விஜய்ங்கிற அரசியல் போது பாருங்க. இப்போ எல்லா இடத்துலையும் உதயநிதி வெர்சஸ் விஜய் தான் அப்படி போயிடுச்சு இல்லை, அதை அவங்க செட் பண்ணுறாங்க. இப்போ நாளைக்கு ஆளுங்கட்சியின் மீது வரக்கூடிய அத்தனை மைனஸையும் அத்தனை நெகட்டிவையும் இவங்க பாசிட்டிவாக மாற்றுவாங்க. ஆளுங்கட்சிக்கு எதான போராட்டத்தை நடத்துவாங்க. நாங்கள் தான் ஒரு வலிமையான அடுத்த ஆப்ஷனுங்கிற ஒரு ரேஞ்சு கொண்டு வருவாங்க. இப்போ பேட்டி இதில் போடும் போதெல்லாம் நியூஸ் கார்லாம் எதிர்கட்சி எதிர்க்கிறது ஆளுங்கட்சி அப்படின்னு போடுறாங்க. அதாவது ஆளுங்கட்சி எதிர்க்கிறது எதிர்கட்சின்னு இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ மீம் எல்லாத்தையும் எதிர்கட்சி எதிர்க்கிறது ஆளுங்கட்சி. ஆமாம், அதை வந்து இவங்க கரெக்டாக பண்ணுறாங்க, மைலேஜ் எடுத்துக்கிறாங்க. தாவேக்கா வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்கள வந்து ஸ்கோர் பண்ண விட்டுறக்கூடாது. இப்போ இவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும் இந்த விஷயத்தை. இவர் பேசின பேச்சை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் காமிச்சு மக்கள் மத்தியில் இப்படிலாம் பேசுகிறாங்கிறத ஒரு வேலையை செஞ்சுருக்கணும். ஒரு பெண்ணை இப்படி பேசுகிறாங்கன்னு அங்கே மகளிர் அணியாக இருக்கட்டும், மற்ற நிர்வாகிகளாக இருக்கட்டும், ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொல்லி அதை வந்து இவங்க வேறு மாதிரி கொண்டு போயிருக்கணுமே ஒழிய, கைது அமைங்கி போச்சு, அவர் பேசுகிறது அமைங்கி போச்சு, கைது பெருசாக போச்சு. திமுக இதை வச்சு கண்டிப்பாக ஒரு அரசியலை செய்யும். ரெண்டாவது தஞ்சாவூரில் போய் அவர் பேசுகிறாரு, அங்கே ஏதாவது காவிரி சம்பந்தமான வரலாறை பேசியிருக்கிறாரா, அந்த காவிரி சம்பந்தமான பிரச்சனையை பேசியிருக்காரா, 2018 தீர்ப்பை பேசியிருக்கிறாரா, இல்லை கர்நாடகத்தை கண்டித்து பேசியிருக்கிறாரா, இல்லை அன்றைக்கி மத்திய ஜல்ஜீவன் திட்ட அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பேசின அவரை கண்டிச்சிருக்கிறாரா, இல்லை கர்நாடகாவில் தண்ணி தராமல் இருக்கக்கூடிய அதே காங்கிரஸ் ஏதாவது பேசியிருக்கிறாருன்னா பெர்சனல் அட்டாக் தான் நிறையா போகுது. தாவேக்கார நோக்கி தான் கேட்குறாரு, நீங்கள் ஏன் அழுத்தம் கொடுக்கல. அதில் பெரும்பாலும் வந்து தாவேக்கா தான் காரணம் பண்ணி பேசுகிறார். அப்போ நீங்கள் வந்து இது எந்த மாதிரியான பிரச்சனை? ஒரு தேசிய பிரச்சனை. இது நீர் பிரச்சனைங்கிறது ஒரு தேசிய பிரச்சனை. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவு இருக்குது, காவிரி மேலாண்மை போர்டு இருக்குது, மேலாண்மை வாரியம் இருக்குது. 2 மாநிலத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷ பிரச்சனை. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு மாநில அரசு என்ன செய்யணுங்கிறத பேசலாம். அதை தாண்டி நீங்கள் ஆக்கப்பூர்வமாக நான் கடந்த திமுக அதிமுக ஆட்சியில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு பேசியிருக்கலாம், பாஜகவை எதிர்த்து பேசியிருக்கலாம், கர்நாடகாவை எதிர்த்து பேசியிருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் மேலோட்டமாக பேசிட்டு முழுக்க தாவேக்காவை காரணம் பண்ணுற அரசா ஒரு தாவேக்காவை எதிர்க்கிற ஒரு ஆர்ப்பாட்டமாக மாற்றிட்டார். அதில் இந்த வார்த்தைங்கிறது ஒரு அநாகரிகத்தின் உச்சந்தான் அது. ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருந்தார், எங்களை நாளைக்கு சட்டமன்றத்தில் நுழைய விடாமல் எங்கள் எதிர்க்கட்சி தலைவரை உதயநிதி அவர்களை சட்டமன்றத்தில் நுழைய விடுறது பயப்படுறாரு முதல்வர், அதனால தான் இந்த கைது நடவடிக்கைன்னு சொல்கிறாரு. ஏங்க இன்றைக்கி ஆளும் கட்சியாக இருக்கிறாங்க, பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ணுற அன்றைக்கி விவாதம் இருக்காது, அதுக்கு பிறகு தான் விவாதம் நடக்கும், துறை ரீதியான விவாதம்லாம் நடக்கும். அப்போ எதுக்கு உங்களை முழக்க போகிறாங்க?
ரெண்டாவது இவங்க வந்து ஏதாவது அவையில் கூட்டியல் அதாவது ஒரு எழுதப்படாத ஒரு விதி இருக்குது. ஒரு எதிர்க்கட்சிகளை நீ வந்து வெளிநடப்பு செய்கிறதுக்கு ஒரு விஷயத்தை ட்ரிகர் பண்ணி விட்டால் போதும் சொல்லி போயிடுவாங்க. அது பார்லிமெண்ட்லேயும் பண்ணுறாங்கன்னு பண்ணுறது. அப்போ சட்டமன்றத்துலேருந்து ஒரு வெளியில் அனுப்புறதுக்கு கைது பண்ணி தான் மாட்டேங்க. நீங்கள் அவர் ஒருத்தர் நீங்கள் நாளைக்கு எல்லாரும் போய்த்தான் ஆகணும். அவர் தானே தலைவர், எங்கள் தலைவரை உள்ளே விட மாட்டாங்க, அதுக்கு தான் இந்த கைது நடக்கும். நான் வந்து இன்றைக்கி பேசக்கூடிய வாதங்க இதை வந்து அவங்க வந்து ஒரு அஞ்சோடனே இவங்க நிறைய சென்ட் பண்ணுறாங்க, எங்களை பார்த்து பயப்படுறாங்க, சட்டமன்றத்தில் எங்களுடைய குரலை நசுக்குகிறார்கள், ஜனநாயகத்தை முடக்குகிறார்கள், சில வார்த்தைகளை வச்சுருப்பாங்க, அதெல்லாம் பேசுகிறாங்க. உங்களே சட்டமன்றத்துக்குள்ளே வரவிடாமல் பண்ணணும், சட்டமன்றத்தில் உங்களை அனுப்புனா 2-3 வார்த்தை பேசினா போதும் எந்திரிச்சு போயிடுவீங்க. அப்புறம் எதுக்கு அம்மா கச்சத்தீவுன்னு சொன்னால் கச்சத்தீவு இப்போ பார்ட்டி பண்ணி ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சு விட்டா நினச்சி போயிடுவீங்க, முடிஞ்சு போயிடும், வெளிநடப்பாயிரும். இப்போ அது ஒரு மேட்டர் கிடையாது. இவங்க அதை வந்து நாங்கள் பார்த்தீங்களா, நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், என்னோட தொகுதி சம்மந்தமான பிரச்சனையை நாங்கள் பேச போகிறப்ப எங்களை முடக்க பார்க்குறாங்க அப்படின்னு வேறு மாதிரி ட்ரிகர் பண்ணுறாங்க. அப்போ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற நேரத்தில் கைதுங்கிறதே வந்து ஒரு தவறான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இதை வந்து அவங்க பொலிட்டிக்கலாக அவங்க கெயின் பண்ணுவாங்க. திமுக என்னென்ன வழியிலாம் ஒரு அரசியல் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. அப்போ இதே அவங்க அரசியலுக்கு தான் பயன்படுத்துவாங்க. ஸ்டாலின் அவர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு அப்படியே உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வராங்க. நேற்று ஒரு பத்திரிகைகள் கூட இருந்தாங்க, இனிமேல் எல்லா இடத்துலையுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இளைய கலைஞர் என்று தான் அழைக்கணும், இளைய கலைஞர் உதயநிதி ஸ்டாலின், அதாவது ஸ்டாலின் அவர்கள் இடத்தை தாண்டி இனிமேல் விஜய் உதயநிதி ஸ்டாலின் அந்த மாதிரி தான். எங்க கலைஞருடைய ஆற்றல் என்ன, கலைஞருடைய செயல்பாடு என்ன, கலைஞருடைய வார்த்தை விளையாட்டு என்ன, கலைஞர் வந்து எதிர் விமர்சனத்தை ரசிக்கிற மாதிரி இருப்பார். அதாவது கலைஞருக்கும் ஷோவுக்கும் வந்து கடுமையான கருத்து முரண்பாடுகள் இருக்குது. கலைஞர் எதிர்த்து ஷோ வந்து துக்ளக்கில் வந்து பயங்கரமாக எழுதுவார். ஆனால் ஷோவை எதிர்த்து கலைஞர் முரசொலியில் எழுதுவார். ஆனால் 2 பேரும் காலையில் பேசிக்குவாங்க, என்னையா என்னையை போட்டு இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு, நான் உங்களை இப்படி போட்டுனான்னு சொல்லிட்டு எதிர்கருத்துக்களை வந்து ஒரு ஆரோக்கியமான மாற்றி விட்டார். கலைஞர் சொன்னால் எதிராளிகள் கூட சிரிப்பாங்க, அந்த அளவுக்கு பண்ணும். அதனால் அந்த கலைஞருடைய இதெல்லாம் வராது, பக்குவம்லாம் வராது. அதில் ஒரு இன்றைக்கே கலைஞர் இருந்தாருன்னா அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தியிருப்பார், காவிரியினுடைய வரலாறு எடுத்திருப்பார், கூர்க்கிலேருந்து எடுத்திருப்பார், கூர்க்கிலேருந்து எடுத்து அக்குவேர் ஆணி வரையை போட்டு எந்தெந்த ஆட்சி காலத்தில் என்ன நடந்திருக்கு, இப்போ நம்ம என்ன செய்ய தவறணுங்கிற முதற்கொண்டு அங்கே டீட்டெயிலாக பேசியிருப்பார். அது ஆரோக்கியமான அரசியல். கலைஞர்னு இளைய கலைஞர்னு இவர் சொல்லிக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுங்க அவங்க கட்சி நிர்வாகிகள் தான் தெரியும். தொடர் கைது நடவடிக்கை திமுகவினர் மேலே இது வந்து அனிதா ராதாகிருஷ்ணன், மார்க்கண்டேயன் போயிட்டு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது நடவடிக்கை. இந்த கைது நடவடிக்கைன்றே தேவையா? வழக்கு போடலாம், அதை வந்து ஏன்னா எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி பதவியில் இருக்க மேலே வழக்கு போகிறவங்க ஒரு விதம், ஆனால் இந்த மாதிரி சிம்பத்தி கிரியேட். அதாவதுங்க இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு அவங்க ஒன்றும் ஏற்றுக்கல, அதனால் அவங்களுடைய விமர்சனங்கிறது எல்லை மீறி போகுது. எல்லா ஆட்சியிலுமே அந்த விமர்சனம் போச்சா இல்லை இந்த ஆட்சியில் மட்டும் தான் போகுது? நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் பேசுகிறார், அமையவன் பேசுகிறார், முதலமைச்சர் பேசலாம், அப்படி நீங்கள் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம், அவர் உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் உட்காந்துருக்க பதவி, ஒரு போலீஸ்காரரை பார்த்து நம்ம ஏன் வந்து அவருக்கு மரியாதை கொடுக்குறோம், அவர் போட்டிருக்க யூனிஃபார்மு, அப்போ நீங்கள் அவர் உட்காந்துருக்க சேர், அவர் இருக்கக்கூடிய பதவி, அதுக்கு நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ 8 கோடி பேருக்கு இன்றைக்கி அவர் தான் முதலமைச்சர், ஏற்றுக்கலாம், அதான் எடுத்துக்காட்டி அவர் தான் முதலமைச்சர். ஆனால் அதை இன்னும் அவங்க வந்து முதலமைச்சர்னே ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. தாவேக்கா கேபினெட்டே அவங்க ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, இவரெல்லாம் அமைச்சரா, இவரெல்லாம் முதலமைச்சரா அப்படிங்கிற அந்த விரக்தியின் வெளிப்பாடா எல்லை மீறிய விமர்சனங்கள், தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கிறாங்க. எல்லா கட்சியினரும் சேர்ந்தே வைக்கிறாங்க. ஒரு யாருக்குமே வேலை இல்லைங்க, யாருக்குமே வேலை இல்லை, என்ன பண்ணுவீங்க? அதனால நான் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. இப்போ காசை வச்சு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில், மதத்தை வச்சு ஒரு அரசியல், மொழியை வச்சு ஒரு அரசியல், இந்த கலர் கலராக கொடியை கட்டிக்கிட்டு ஜாதி கட்சியை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்த ஆளுக்கெல்லாம் இங்கே பொழப்பே இல்லை. யாருக்குமே இங்கே வேலை இல்லை, எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு, இந்த பகுதியில் இந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளரை பண்ணணும், அதுக்கு இத்தனை கோடி செலவு பண்ணணும், அது பூரா உடஞ்சி போச்சே, மொத்தமாக உடஞ்சிருச்சு. அப்போ இது என்ன, இது நல்ல வேலைக்கு இந்த தொடக்கம் வந்து வட இந்தியா வரைக்கும் போகுது. இப்போ நேற்று பார்த்தீங்களா சஞ்சுவாராச்சு, பிரசாந்த் கிஷோர் கிட்டத்தட்ட 30 வருஷம் 90லேருந்து பாஜகவின் கோட்டையார்ந்த தொகுதி மல்கிப்பூர் தொகுதி, அங்கே வந்து இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர். ஜெயிச்சிருக்கிறதுங்கிறது வந்து இந்த மாற்றம், இந்த ஒரு ஒரு குளோபல் லெவல் சேஞ்சுன்றாங்கல்ல, ஜென்சி மட்டும் கிடையாது, உங்களுக்கு அதில் ஜென்சி முக்கியமாக பங்காற்றுறாங்க. அப்படின்னா நீங்கள் மேற்கவங்க இது வங்கதேசமாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், நேபாளாக இருக்கட்டும், அதனுடைய தொடர்ச்சி தான் அப்படியே சுற்றி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. இப்போ வட இந்தியாவுக்கும் போயிருக்குது. அப்போ இது எழுதி வச்சுக்கோங்க, 2029 தேர்தலுங்கிறது இந்திய அளவில் எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் முடிவுகளாக மாறும். என்ன வேணாலும் மாறணும். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு கை அரசியல் போயிடுச்சு. அவன் வளர்ச்சியை பார்க்குறான், கல்வியை பார்க்குறான், வேலைவாய்ப்பு பார்க்குறான், பொருளாதாரத்தை. வட இந்தியாவில் பேசுகிறாங்க, இல்லைன்னா டெல்லியில் போலீஸ்கார அடித்தா நெஞ்சு நிமித்து நிற்பானா? எதுக்கு நின்னா? எனக்கு கல்வி பறி போகுது, என் வேலை பறி போகுது, என் உரிமை பறி போகுதுன்னு நிற்கிறான். அப்போ அவனை இது வரைக்கும் நீங்கள் ஒரு
மதத்தை வச்சு சாதியை வச்சு சாமியை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அவன் எந்திரிச்சிட்டான். இன்றைக்கி அதுக்கு முக்கிய காரணம் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவில் பார்க்குறான். நீங்கள் ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னா உடனே அவன் கூகுள்லேயோ சாட்ஜிபிட்டியில் போட்டு சர்ச் பண்ணிடுறான். இப்போ உலக நாட்டுடைய ஜிடிபி நம்ம இத்தனை கோடி போயிருக்குன்னு போய் சொன்னோம்னு வச்சுங்க, அடுத்த செகண்டில் கண்டுபிடிச்சிடறான். அப்போ உலக நாடுகளே வாட்ச் பண்ணுறாங்க. அதே உண்மை. சோஷியல் மீடியாவில் எல்லாமே தெரிஞ்சிடும். கைது நடவடிக்கைகள் அவர் சொல்லும்போது அதானே சொல்கிறாரு. நான் பேசினதை வெட்டி ஒட்டி சோஷியல் மீடியாவில் பரப்புகிறாங்க, நான் பேசின என்னோ அதை போட்டால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் நிறுவீங்க, நீங்கள் ஆதாரப்பூர்வமாக போடுங்க. ஏன் நைட்டு இருந்து எதுக்கு பண்ணாமல் இருக்கிறீங்க? பிடிக்கிறதுக்கு முன்னாடியே பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணால் எப்படி? வழக்கு போடலாங்க. வழக்கு அதை நீங்கள் சட்ட ரீதியாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். ஏன் நீங்கள் உங்கள் ஐடிவிங்க வச்சுருக்கீங்கல்ல, நீங்கள் நைட்டே வந்து அவர் அந்த அவதூறு கருத்துக்கு எதிர்கருத்தை நீங்கள் பேசின நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரிஜினலாக இருந்தால் போடுங்க. இல்லை அதில் அதான் இல்லையே. அப்போ ஒரிஜினலாக தான், ஒரிஜினல் தான் லைவாக வந்த விஷயம் தானே அது. அப்போ நீங்கள் அது இது என்னென்னா முதல்ல இதை ஒத்துக்கிறணும். நான் வந்து டங் ஸ்லிப்பாகி பேசிட்டேன், நான் அந்த அர்த்தத்தில் பேசலை, தப்பாக கன்வே ஆயிடுச்சு, அது இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னா பண்ணலாம். பேசவே இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல. அது மேலும் மேலும் சந்தேகத்தை மாதிரி பண்ணணும். ஆனால் இதை வைத்து திமுக ஒரு அரசியலே ஆட்ட காண ஆரம்பிக்கும். ஓகே, உதயநிதி அவரில் கைது நடவடிக்கை பண்ணிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் போராட்டமாக அடுத்த இடத்தமாக ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டமன்றத்தில் நாளைக்கு இது எதிரொலிக்குமா? கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவாங்க. நாளைக்கு கையில் பேச்சோட போவாங்க, பேனரோட போவாங்க. எங்களை முடக்காதே, ஜனநாயகத்தை முடக்காதே அப்படின்னு நிறைய வாசகம்லாம் என்ன ரெடி பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு போவாங்க. அது வந்து ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதுக்கு நாளைக்கு பதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு வந்து பட்ஜெட்டு சம்மந்தமான பட்ஜெட் வாசி பார்த்தா, ஆனால் வாசிக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இல்லை, வெளியிட பண்ணிடுவாங்க. ஆனால் பட்ஜெட்டில் இன்னொன்று முக்கியமான சில சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குதுன்றாங்க. அதாவது அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு 8000 ரூபா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்காலர்ஷிப்பு. அப்புறம் வந்துட்டு 20 லட்ச ரூபா வரைக்கும் வித்தவுட் செக்யூரிட்டியோட ஒரு லோன் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வர போகிறாங்க போல். அதெல்லாம் உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாளைக்கு தான் தெரியும் எல்லாமே. இன்றைக்கி அவருக்கு ஜாமீன் கிடச்சுன்னு நினைக்கிறீங்களா சார்? நாளைக்கு அவர் சட்டமன்றத்துக்கு வந்துருவாப்லையா? அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே ஜாமீன் கிடச்சிரும். ஓகே, பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி.